கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை தேடி வந்தேன், தேவ சமூகத்திலே. திருப்பாதம் நம்பி வந்தோம், கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை தேடி வந்தோம், தேவ சமூகத்திலே. அன்பை உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த காலை பொழுதினிலே உம்முடைய இறை இரக்கத்தின் செய்திக்காக பேராவலோடு காத்திருக்கின்ற, கேட்டுக்கொண்டிருக்கின்ற, கேட்க போகின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர்தாமே எங்களை வழிநடத்தும், பொறுப்பேற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் நான் ஆண்டவருக்காக என்னையே நான் தியாகம் செய்யும் பொழுது அவர் நமக்கு ஏற்ற காலத்தில், ஏற்ற நேரத்தில், ஏற்ற பதிலை தர ஆயத்தமாயிருக்கிறார். இந்த நாளிலே ஆவியானவர் நம்மிடத்திலே கேட்பது, என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, என் சகோதரியே, உன் இதயத்தை எனக்கு கொடு. உன் இதயத்தை எனக்கு கொடு. புலம்பல் ஆகமம் 3ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். புலம்பல் 3:41. விண்ணக இறைவனை நோக்கி நாம் இதயத்தையும் கைகளையும் உயர்த்துவோம். விண்ணக இறைவனை நோக்கி நம் இதயத்தையும் கைகளையும் உயர்த்துவோம். அதான் இன்னைக்கு பாருங்க, எவ்வளவு அழகா ஆண்டவர் நம்மகிட்ட பேச வரார். உன் இதயத்தை எனக்கு கொடு. அவருடைய இதயத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, என் சகோதரியே, பலவீனத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, நோய்களோடு, நோக்காடுகளோடு வந்திருக்கிறாயா? உன் இதயத்தை எனக்கு கொடு. உன் இதயத்தை எனக்கு கொடு. விண்ணக இறைவனை நோக்கி நம் இதயத்தின் கைகளை உயர்த்துவோம். உயர்த்தி ஆண்டவருக்கு சப்மிட் பண்ணுவோம். ஆண்டவரே என்று சொல்லி, என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார்னு சொல்லி அவர் தேற்றுவார். என் மகளே, பயப்படாது. உன் இதயத்தை எனக்கு கொடு. உன்னுடைய ஆன்மீக வாழ்வு இதில் தான் அடங்கி உள்ளது. உன் இதயத்தை எனக்கு கொடு. உடனடியாக ஜெபிக்கும்படி உன்னை கேட்கிறேன். ஜெபி, ஜெபி, ஜெபி. உன் இதயத்தை எனக்கு தருவாயா? உன் இதயத்தை எனக்கு தருவாயா என்று நான் உன்னிடம் கேட்கிறேன். மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, உன் இதயத்தை எனக்கு தருவாயா?
என் அன்பான சிறு குழந்தையே, உன் இதயத்தை எனக்கு கொடுக்கும்படி ஒரு சிறப்பான விதத்தில் உன்னை நான் கேட்கிறேன். எப்படி அந்த சிறப்பான விதம்? புலம்பலாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆமென். ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. ஆமென். ஆமென். ஆண்டவருடைய பேரன்பு ஒரு நாளும் முடிந்து போவதில்லை, அவருடைய இரக்கம் தீர்ந்து போவதில்லை. எனவே உன்னுடைய இதயத்தை அவர் கேட்கிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் ஆற்றுகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், திகைத்திடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உன் இதயத்தை எனக்கு கொடுக்கும்படி ஒரு சிறப்பான விதத்தில் கேட்கிறேன். அதனால் உன்னோடு ஒவ்வொரு நொடியும் உண்மையாகவே நான் பிரசன்னமாய் இருப்பேன். ஒரே ஒரு காரியம் மட்டும் முக்கியமானது, ஒரே ஒரு காரியம் மட்டும் முக்கியமானது, மற்ற அனைத்துமே தேவையற்றது. என்ன? உன் விசுவாசத்தில் நிலையாக இருப்பது. உன் விசுவாசத்தில் நிலையாக இருப்பது. நம்பிக்கையற்றவர்களாய் ஆலயத்துக்கு வந்து என் மகனை பெற்றுக்கொள்ளும் அநேகரால் ஏற்படும் நிறைய அழிவுகள் பற்றி நான் பயப்படுகிறேன். ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என் மகளே, இன்று நீ முழுதும் எனக்கே சொந்தமாக இருக்க வேண்டும். என் மகளே, இன்று நீ முழுவதும் எனக்கே சொந்தமாக இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். அப்பொழுது நான் என்ன விரும்புகிறேனோ அதை உன்னில் செய்ய என்னால் முடியும். என் இதயத்தையும் இன்னும் நிறைய காரியங்களையும் நான் உனக்கு காண்பிக்கப் போவதால் நீ என் சிறிய ஆன்மாவில் குடியிருக்க வேண்டும். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஐயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. புலம்பல் 3:23. ஆமென். காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன, நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். ஆமென். காலைதோறும் புதுப்பிக்கப்படுகிறார், பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். உன் இதயத்தை எனக்கு கொடு. காலைதோறும் புதுப்பிக்கணும், இருதயத்தை புதுப்பிக்கணும். நேற்று வரை நான் என்ன நிலையில் இருந்தேன் அது உமக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த காலை பொழுதில் உங்கள் சமூகத்தில் வந்துட்டப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் சமூகத்தில் வந்துட்டப்பா, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. என் இதயத்தை உங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவர், நீர் கேட்கிறேன். இதோ நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன் நான் என்று சொல்லி புலம்பல் 3:24 என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். ஆமென். ஆண்டவரே என் பங்கு என்று என் மனம் சொல்கின்றது, எனவே நான் அவரில் நம்பிக்கை கொள்கின்றேன். ஆமென், ஆமென்.
ஆண்டவரே என் பங்கு என்று என் மனம் சொல்லுகிறது. நான் அவரில் நம்பிக்கை கொள்ளுகிறேன். அவர் கேட்பது என்ன? மகளே, உன் இதயத்தை எனக்கு கொடு. அவருடைய சமூகத்தில் உன்னுடைய இதயத்தை கொடு. நீ கொடுக்க மறுக்கிறாய். அதனால தான் அடுத்த வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. 25ஆம் வசனம். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. உன் இதயத்தை எனக்கு கொடு என்று சொல்லி இந்த காலை பொழுதிலே கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. என் மகளே, இன்று நீ முழுவதும் எனக்கே சொந்தமாக இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். அப்போது நான் என்ன விரும்புகிறேனோ அதை உன்னில் செய்ய என்னால் முடியும். என் இதயத்தையும் இன்னும் நிறைய காரியங்களையும் நான் உனக்கு காண்பிக்கப் போவதால் நீ என் அருகாமையில் இரு, என் கூடவே இரு என்று சொல்லி போஷிக்கிற தேவன் உன் மகளை, என் மகனே மகளே, இதோ உன் இதயத்தை எனக்கு கொடு. உன் பிள்ளைகளை, பேரப்பிள்ளைகளை அனைவரையும் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து ஒப்பு கொடுங்க. அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். வேறு எதுவுமே கேட்கல. விண்ணக இறைவனை நோக்கி நாம் இதயத்தையும் கைகளை உயர்த்தி நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கு சர்ப்பிப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.